டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 157. அவன் நம்ம பழி வாங்க நினைக்கிறான் போல இருக்கு. ஆனா வெண்பா அவனை மீண்டும் அமர சொன்னாள். பிரபாகர், நான் இத முன்னாடியே உங்ககிட்ட பல தடவை சொல்லி இருந்தாலும் இன்னொரு தடவை இத உங்ககிட்ட சொல்றேன். நான் தேவையில்லாம யார்கிட்டயும் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா என்கிட்ட வேணும்னே யாராவது வம்பு பண்ணினா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன கேவலப்படுத்தவோ இல்ல அசிங்கப்படுத்தவோ யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. ஆராதனா அவங்க லிமிட் தாண்டி போகாத வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். அவங்க லிமிட்டை தாண்டினா அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு எதிரிதான் என்று கூறினாள் வெண்பா. புரியுது வெண்பா, நீ உன்னோட இந்த ஜிஎல் ஷூட்டுக்கு ரெடியாகு என்று கூறிவிட்டு பிரபாகர் அமைதியாக அந்த மாளிகையில் இருந்து வெளியேறினான். அவன் சென்றவுடன் வெண்பா தனது சால்வையால் இன்னும் நன்றாக தன்னை போர்த்தி கொண்டு மாடிக்கு சென்றாள். அங்கே பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்த கவினை பார்த்த அவள் அமைதியாக சென்று பின்னாலிருந்து அவனை நெருங்கி அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். தன் கைகளால் அவன் கழுத்தை சுற்றி கொண்டாள். அவர்கள் இருவரும் வீட்டில் இருக்கும் போது ஒரு நிமிடம் கூட அவனை பிரிந்து அவளால் இருக்க முடியவில்லை. அவன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். வெண்பா, உனக்கு இன்னும் குளிர்தா என்ன என்று கவின் தனது டாக்குமெண்ட்டுகளை புரட்டியபடியே கேட்டான். ஆமாமாமா, எனக்கு ரொம்ப குளிருது என்று வெண்பா தலையசைத்தாள். அப்படின்னா ஹீட்டர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு என்று கூறிய கவனிடம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமா, உன் மடியில படுத்துக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு என்று கூறினாள் அவள். அதுக்கு என்ன கண்ணம்மா, தாராளமா படுத்துக்கலாம் வா என்று கூறி அவளை இழுத்து தன்னுடைய மடியில் போட்டுக் கொண்டான் கவின். இப்போது அவனுக்கு வேறு வழி இல்லை. அவன் தனது டாக்குமெண்ட்டுகளை கீழே வைத்துவிட்டு அவளை அப்படியே தூக்கி தனது மடியில் படுக்க வைத்து ஒரு போர்வையால் அவளை நன்றாக போர்த்தி விட்டான். பின்னர் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு மற்றொரு கையால் தனது டாக்குமெண்ட்டுகளை சரிபார்க்க தொடங்கினான். அப்போது வெண்பா, நம்ம பெட் ரொம்ப பெருசா இருக்குல்ல மாமா என்று கவின் மார்பில் சாய்ந்திருந்த அவள் திடீரென்று குறை கூறத் தொடங்கினாள். என்னாச்சு உனக்கு? ஏன் உனக்கு பெரிய சைஸ் மெத்த பிடிக்காதா என்று கேட்டான் கவின். ஆமா மாமா, சின்ன மெத்த தான் எனக்கு பிடிக்கும். அப்பதானே நாம நெருங்கிக்கிட்டு படுத்துக்க முடியும். அப்பதானே உன்னை நான் கட்டி புடிச்சுக்கிட்டே தூங்க முடியும். பெரிய சைஸ் மெத்தியா இருந்தா நாம அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா என்று கூறினாள் வெண்பா. அவள் கூறியதை கேட்டவுடன் கவின் வாய்விட்டு சிரித்தான். அவனுடைய அணைப்புக்குள் கோழி குஞ்சாக ஒட்டி கொண்டிருந்த வெண்பா சிறிது நேரத்தில் தூங்கத் தொடங்கினாள். அவள் சுவாசம் சீராக இருப்பதை கவனித்த அவன் அவள் ஆழ்ந்து தூங்குகிறாள் என்பதை உறுதி செய்து கொண்டு பின்னர் தன்னுடைய வேலைகளை பார்க்க தொடங்கினான். அவன் மனம் அந்த டாக்குமெண்டில் முழுமையாக ஈடுபடவில்லை. அவன் திரும்பி பார்த்தான். அவளுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் ரசித்தான். மோதிரம் அணியாமல் வெறுமையாக இருந்த வெண்பாவின் கைகளை பார்த்தான். திருமணமான பெண்கள் அனைவரும் தங்கள் கைகளில் தங்கள் கணவனால் அணிவிக்கப்பட்ட மோதிரத்தை அணிந்திருப்பார்கள். மோதிரம் இல்லாமல் இருந்த வெண்பாவின் விரல்கள் அவனை பரிதாபத்துடன் பார்ப்பது போல இருந்தது. அவனுக்கு அப்போதே அவளுடைய விரல்களில் எப்போது மோதிரம் அணிவிக்கலாம் என்று ஆவலாக இருந்தது. 2 நாட்கள் கழித்து ஜிஎல் பிராண்டின் வணிக ரீதியான விளம்பர படப்பிடிப்பு தொடங்க இருந்தது. கவின் தனிப்பட்ட முறையில் வருகை தரும் அளவுக்கு இது பெரிய கான்ட்ராக்ட் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெண்பாவும் பிரபாகரும் புறப்பட்ட பிறகு கவின் அவர்களை நெருக்கமாக பின்தொடர்ந்து சென்றான். படக்குழுவினர் ஷூட்டிங் நடக்க இருக்கும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு முன்பே வந்துவிட்டார்கள். ஹோட்டலின் உட்பகுதிகள் மிகவும் ஆடம்பரமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வெளிப்புறம் செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியும் அதை சுற்றிலும் அழகான மலை மற்றும் மரங்களும் காணப்பட்டது. இந்த ஹோட்டலில் தான் பல பிரபலங்கள் திருமணங்கள் நடத்தப்பட்டிருந்தது. பல வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து தங்குவார்கள். சுருக்கமாக சொன்னால் அந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு சொர்க்கலோகம் போல் இருந்தது. வெண்பா அந்த செட்டிற்குள் நுழைந்த உடனே ஷூட்டிங்குக்கு ரெடியாக நேரடியாக டிரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்றாள். அவளுக்கு இப்போது ரிலாக்ஸாக அந்த ஹோட்டலை சுற்றி பார்க்க நேரமில்லை. அந்த பிசினஸ் விளம்பரத்திற்கான டைரக்டர் மிகவும் பிரபலமான திரைப்பட டைரக்டர் ஆவார். அவர் தனது நண்பர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருக்கு உதவி செய்வதற்காக இந்த ஷூட்டிங்கை நடத்த முன்வந்தார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கும். மிகவும் திறமை மிக்கவராக அனைவராலும் அறியப்பட்ட அவர் இந்த துறையில் மிகவும் கண்டிப்பான மனிதர். அனைத்து விஷயங்களிலும் அவர் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார். மேலும் அவருக்கு லேட்டாக வருபவர்களையும் சுத்தமாக பிடிக்காது. வெண்பா, அந்த அசோக் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவன் நம்மள பழி வாங்கினான்னு நினைக்கிறேன் போல இருக்கு என்று அலங்காரம் செய்து கொண்டிருந்த வெண்பாவை பார்த்தவாறு கூறினாள். மத்தவங்கள பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும்? முதல்ல நம்ம சரியான நேரத்துக்கு ரெடியா இருக்கலாம் என்று கண்ணாடியை பார்த்தபடி வெண்பா பதிலளித்தாள்.
தன்னுடைய கையில் இருந்த நகை பெட்டியை கவனமாக திறந்து அதை வெண்பாவின் முன் எடுத்து காட்டி, நீ சொல்றதும் சரிதான், நீ இப்ப எந்த நகையை போட்டுக்க போற என்று கேட்டாள் கமலி. வெண்பாவுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அங்கு குவிந்திருந்த பல நகைகளும் அவளுக்கு அதில் ஒன்று மட்டும் பிடித்திருந்தது. அதற்கு முதல் காரணம், அவளுக்கு எப்போதுமே இந்த GL பிராண்ட் பிடிக்கும். அடுத்ததாக அதை அணிந்து கொள்ளும் போது அது எப்போதுமே ஒரு வித்தியாசமான நெருக்கமான அதிர்வை கொடுத்தது. வெண்பா, இந்த நகை செட்டோட பேரு ட்ரூ லவ். இதை யாரோ ஒரு கஸ்டமருக்காக டிசைன் பண்ணிருக்காங்களாம். இது ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இது ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்களாம். நாம வேணும்னு கேட்டாலும் இதே மாதிரி இன்னொரு செட் செஞ்சு கொடுக்க மாட்டாங்களாம் என்று கமலி அந்த நகை செட்டின் பெருமையை விவரித்துக் கொண்டிருந்தாள். வெண்பா அந்த நகை தொகுப்பில் இருந்த நெக்லஸையோ தோடுகளையோ பார்க்கவில்லை. அவளது விழிகளுக்கு நேரடியாக வெட்டிங் ரிங்கின் மீதே நிலைத்திருந்தது. கமலி, இந்த ரிங் ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆண் தன்னோட மனைவிக்கு ஆசையோட போட்டு விடுற போது அவங்க 2 பேருக்கும் இருக்கிற சந்தோஷமே தனிதான். அதுலயும் இந்த மோதிரம் ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க பாரு. இதுல குட்டி குட்டியா வைரங்கள் பதிச்சிருக்காங்க. அதோட ஜொலிப்பு கண்ணு பறிக்குதுல்ல என்று மிகவும் ஆர்வமாக கூறினாள் வெண்பா. வெண்பா, உனக்கு வெட்டிங் ரிங் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கா வெண்பா என்று கேட்டாள் கமலி. ஆமாண்டி, கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது தானே இது. கவின் கட்டின தாலியத்தான் என்னால வெளிப்படையா போட்டுக்க முடியல. அட்லீஸ்ட் மோதிரமாவது போட்டுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி என்று ஏக்கத்துடன் கூறிய வெண்பா அந்த மோதிரத்தை எடுத்து உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் ஒன்றை கவனித்தாள். அந்த மோதிரத்தின் உள்ளே KV என்று இனிஷியல் இருந்தது. அவள் அந்த மோதிரத்தை நன்கு உற்று பார்த்தாள். ஆம், நிஜமாகவே அதில் KV என்ற இனிஷியல் இருந்தது. வெண்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு தற்செயலான நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆனால் நகை பெட்டியின் உள்ளே இருந்த மற்ற நகைகளை பார்த்தபோது அவள் கைகள் தன்னை அறியாமலேயே நடுங்க ஆரம்பித்தன. இது யாரோ ஒரு வாடிக்கையாளருக்காக தனிப்பட்ட முறையில உருவாக்குனதா கமலி சொன்னாலே. அப்படின்னா இது இது என்று தடுமாறினாள் வெண்பா. என்ன ஆச்சடி என்று கமலி ஆர்வத்துடன் அவளது கைகளில் இருந்த அட்டையை பிடுங்கி பார்த்துவிட்டு, ஏ வெண்பா, இத உன் புருஷன் கவின் பாஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காரா என்று கத்தினாள். அட்டையின் உள்ளே இனிமையான சொற்களோ அல்லது புனிதமான வாக்குறுதிகளோ எதுவும் இல்லை. அதில் வெறுமனே கவின் என் வெண்பா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. வெண்பா அந்த அட்டையை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தாள். அதை அவளது மார்பில் வைத்து அணைத்துக் கொண்டாள். அதன் பின் அவள் மோதிரங்களை பார்த்தாள். அவள் இதயம் மிகுந்த உணர்ச்சிகளால் விம்பியது. போதும் மாமா, உன்னை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் மனசுல நினைச்ச உடனே அதை உன்னால மட்டும் எப்படி புரிஞ்சுக்க முடியுது என்று கூறிவிட்டு அப்படியே சுவரில் சாய்ந்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள். கமலி மோதிரங்களை பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு வெண்பா உண்மையில் திருமணமானவள் என்ற உணர்வு அவளுக்குள் தோன்றியது. இப்போது அவளுடைய அடையாளத்தை குறிக்கும் விதமாக ஒரு பொருள் அவளிடம் இருக்கிறது. தன்னுடைய தோழியின் கண்ணீரை பார்த்த கமலிக்கு வார்த்தைகள் வெளிவரவில்லை. அவள் விரைந்து சென்று வெண்பாவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தாள். அவள் ஏதோ ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த அறையின் வாயிலில் ஒரு உயரமான உருவம் தோன்றியது. கமலி உடனடியாக வாயை மூடிக்கொண்டு வெண்பாவை திரும்பி பார்த்து புன்னகையுடன், வெண்பா, இங்க பாரு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு என்று கமலி அவளுடைய கன்னத்தில் இருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு வாசல் படியை பார்க்குமாறு செய்கை காட்டினாள். அவள் விழிகளை பின்தொடர்ந்த வெண்பா திரும்பி பார்த்தாள். வாசலில் கவின் அழகாக நின்று கொண்டிருந்தான். அவன் ப்ளூ கலர் கோட் அணிந்து கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். கமலி தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து அந்த டிரெஸ்ஸிங் ரூமிலிருந்து வெளியேறினாள். இப்போது அந்த அறையில் கவினும் வெண்பாவும் மட்டுமே தனியாக நின்று கொண்டிருந்தனர். கமலி சென்ற பிறகு வெண்பா மெதுவாக எழுந்து நின்றாள். அவள் முதலில் கவினையும் அதன் பின் அந்த மோதிரங்களையும் பார்த்து, இதுதான் நம்ம கல்யாண மோதிரமா என்று கேட்டாள். கவினின் உதடுகளில் ஒரு வசீகரமான புன்னகை தோன்றியது. அவன் வெண்பாவை நெருங்கி சென்று அவளுடைய அழகான மென்மையான முகத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி அவளை முத்தமிட்டு விட்டு பெட்டியிலிருந்து மோதிரத்தை எடுத்து அவள் முன் தன்னுடைய முழங்காலை மடித்து மண்டியிட்டு அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, இது ரொம்ப சாதாரண மோதிரம்தான், ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் இல்ல. ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற மில்லியன் மடங்கு லவ்வுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணமானதுதான் என்று கூறினான். நமக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிட்டாலும் மத்தவங்க அனுபவிக்கிற எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்காம கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது என்று கூறி அந்த மோதிரத்தை அவளுக்கு போட்டுவிட்டான். வெண்பா எதுவும் சொல்லவில்லை. அவள் அமைதியாக கவின் எழுவதற்கு உதவி செய்தாள்.
அவளை அறியாமலேயே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நீ இதெல்லாம் செய்யணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மாமா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் என்று கூறினாள். கவின் தனது கைகளால் வெண்பாவை அணைத்துக் கொண்டான். அவளை தனது மார்பில் சாய்த்து கொண்டான். அதனால் அவனுடைய இதய துடிப்பை அவளால் உணர முடிந்தது. உனக்கு இது பிடிச்சிருக்கா வெண்பா என்று கேட்டான். வெண்பா உறுதியுடன் தலையசைத்தாள். கவின் அவளது வலது கையின் 4வது விரலில் தான் போட்டுவிட்ட மோதிரத்தை பார்த்து, இந்த ரிங் ஷூட்டிங்காக கம்பெனி கொடுத்த ரிங் கிடையாது. இது உன்னோட வெட்டிங் ரிங்னு பார்த்த உடனே யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீ இதை யாருக்காவது தெரிஞ்சிடுமோன்னு பயப்படாம தைரியமா போட்டுக்கலாம். இது நம்ம 2 பேருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமா மட்டும் இருக்கும். நீ இத கையிலேயே போட்டுக்கலாம். யாருக்கும் எந்த டவுட்டும் வராது என்று அவளிடம் அன்புடன் சொன்னான். எனக்கு மட்டும்தான் ரிங் வாங்கினியா மாமா, அப்போ உனக்கு என்று கேட்ட வெண்பா அந்த நகை பெட்டியிலிருந்து ஆண் மோதிரத்தை தன்னுடைய கையில் எடுத்து பார்த்தாள். அது அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இல்லை என்பதை கவனித்தாள். அதில் இருந்ததெல்லாம் மிகவும் எளிமையான வடிவமைப்பை கொண்ட வெள்ளை வைரம் மட்டுமே. இருப்பினும் அதன் உள்ளே வி என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 மோதிரங்களையும் ஒன்றாக வைத்து பார்க்கும்போது இது மிகவும் அன்பு நிறைந்த தம்பதியினருக்கான மோதிரங்கள் என்பதை வெளிக்காட்டியது. ஆனால் தனித்தனியாக பார்க்கும்போது யாராலும் இணைத்து பார்க்க முடியாத வண்ணம் இருந்தது. அதன் டிசைன் வெவ்வேறாக இருந்தது. கவின் தனது கையை வெண்பாவை நோக்கி நீட்டினான். அவளும் உடனடியாக ஆண் மோதிரத்தை எடுத்து அவனது இடது கையின் 4வது விரலில் போட்டுவிட்டாள். அவர்கள் இருவரும் ஒருவர் கையை மற்றவர் சந்தோஷமாக பார்த்து கொண்டார்கள். வெண்பா தனது இடது கையை கவினின் இடது கையில் ஒன்றாக வைத்து பார்த்தாள். இருவரும் அதை பார்த்து ரசித்து மகிழ்ச்சி அடைந்தனர். சூப்பரா இருக்குல்ல மாமா என்றாள் வெண்பா. ஜிகே பிராண்ட வெண்பாவுக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் அவர்களுடைய திருமண மோதிரமும் பிராண்டில் அமைந்ததை நினைத்து அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர்களின் டிசைன்களில் ஒன்றை அணிந்திருப்பதாகத்தான் அனைவரும் நினைத்துக் கொள்வார்களே தவிர அவளை யாரும் வித்தியாசமாக பார்க்க மாட்டார்கள். இந்த நாளை அவள் தன்னுடைய வாழ்நாளில் மறக்க மாட்டாள். எனக்கு ஒரு டவுட் மாமா, இந்த வெட்டிங் ரிங்க நாம ஏன் மோதிர விரல்ல போட்டுக்கிறோம் என்று தன்னுடைய மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டாள் வெண்பா. அந்த விரலை தான் நம்ம எப்பவுமே வெட்டிங் ரிங்க போட்டுக்கணும். ஏன்னா அங்க இருக்கிற நரம்பு நேரா நம்மளோட இதயத்துக்கு போகுதாம். அதனால தான் நாம அந்த விரல்ல மோதிரம் போட்டுக்கிறோம் என்றான் கவின். எபிசோட் 158. 4வது விரல் நம்முடைய வாழ்க்கை துணையை பிரதிபலிக்கிறது. அதனால்தான் நாம 4வது விரலில் மோதிரம் அணிந்து கொள்கிறோம். ஆம், அவன் சொல்வது உண்மைதான். இந்த உலகம் முழுவதும் 4வது விரலில்தான் திருமண மோதிரத்தை அணிந்து கொள்கிறார்கள். இருப்பினும் சிலருக்கு மோதிரம் மாற்றிக்கொள்ளும் போது நாம் ஏன் அதனை எப்பொழுதும் 4வது விரலில் அணிகிறோம் என்ற சந்தேகம் பலரிடையே காணப்படுகிறது. அதற்கு பின்னால் பல காரணங்களும் கதைகளும் இருக்கிறது. திருமணத்தின் அடையாளமாக இடது கையில் மோதிரம் அணியும் வழக்கம் கிபி 1549 ஆண்டில் இருந்துதான் தொடங்கப்பட்டது. ஐரோப்பாவில் இருந்து கத்தோலிக்க திருச்சபையில்தான் இந்த பழக்கம் முதலாக தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பு வலது கையில்தான் மோதிரம் அணியப்பட்டு வந்தது. அதன் பின் பல்வேறு மாற்றங்களால் இது இடது கைக்கு மாற்றப்பட்டது. ரோமானியர்களின் நம்பிக்கைப்படி விஞ்ஞானம் அதிகம் முன்னேறாத போது நம் கையின் 4வது விரலில் இருந்து ஒரு நரம்பு நேராக இதயத்திற்கு ஓடுகிறது என்று நம்பப்பட்டது. இது பொதுவான நம்பிக்கையாக கருதப்பட்டாலும் இதற்கு பின்னால் வேறு சில காரணங்களும் இருந்தது. சீனர்களின் நம்பிக்கைப்படி நம்முடைய ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு உறவை பிரதிபலிக்கிறது. இதில் 4வது விரல் நம்முடைய வாழ்க்கை துணையை பிரதிபலிக்கிறது. அதனால்தான் நாம் 4வது விரலில் மோதிரம் அணிந்து கொள்கிறோம். மாமா, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இப்பவே எனக்கு உன் கூட டான்ஸ் ஆடணும் போல இருக்கு என்று சந்தோஷமாக அவனுடைய கையை பிடித்து கொண்டு கூறிய வெண்பா, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச. பசும் பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில வந்த ஆண்டவனே, இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். விழிமோடும் இவை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வமில்ல, உள்ளம் போல கோவில் இல்ல. தினம்தோறும் அர்ச்சனைதான் எனக்கு வேற வேலை இல்ல என்ற பாடலை பாடி அவன் கையை பிடித்து கொண்டு டான்ஸ் ஆடினாள். அவனும் புன்னகையுடன் அவளுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடினான். சிறிது நேரம் கழித்து வெண்பா அவனை பார்த்து, இப்போ எனக்கு உன் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா என்று வெண்பா தனது ஆழ் மனதில் புதைந்திருக்கும் விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். அதற்கான வாய்ப்பு மிக விரைவில் வரும் என்பது அவளுக்கு தெரியும்.
அவள் ஷூட்டிங்கிற்கு ரெடியாக வேண்டியிருந்ததால் கவின் சிறிது நேரத்திலேயே வெண்பாவிடமிருந்து விலகி ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியேறினான். அந்த நேரத்தில் விளம்பரத்திற்காக வெண்பா அணிய வேண்டிய நகைகளை கமலி எடுத்து கொண்டு வந்தாள். உள்ளே வந்த அவள் வெண்பாவின் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு, ஹே வெண்பா, ரிங் சூப்பரா இருக்குடி, பாஸுக்கு செம்ம டேஸ்டி, செம்மையா செலக்ட் பண்ணிருக்காரு. இந்த ரிங்க அவர் தானே உன்னோட கையில போட்டு விட்டாரு. உன்னோட கல்யாணத்தை தான் என்னால பாக்க முடியல. அட்லீஸ்ட் அவர் உனக்கு ரிங் போட்டு விடுறதையாவது பாக்கலான்னு நினைச்ச. ஜஸ்ட் மிஸ்டி. இட்ஸ் ஓகே. அவர் உனக்கு ரிங் போட்டு விட இந்த சான்ஸை எப்படி யூஸ் பண்ணிருக்காரு பாத்தியா? இப்போ நீ இந்த ரிங்க போட்டுக்கிட்டா யாருக்கும் எந்த டவுட்டும் வராதுன்னு பிளான் பண்ணி செஞ்சிருக்காருடி. நீயும் அவருக்கு ரிங் போட்டு விட்டியா என்று கமலி வெண்பாவை பார்த்து கண்ணடித்து கிண்டல் செய்தாள். ஆமா என்று வெண்பா வெட்கத்துடன் தலையசைத்தாள். உன்னை இப்படி பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்த மோதிரங்கள் ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் இருக்கான். உங்க 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் இது வெட்டிங் ரிங்னு புரியாது. அதோட பாஸ் நீங்க தான் அவரோட பொண்டாட்டின்னு கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கே சொல்ல போறாரு. அப்ப பாரு எல்லாரும் எப்படி வாய் பொளக்க போறாங்கன்னு என்று கமலி சந்தோஷமாக கூறினாள். தனது ஷூட்டிங்கின் போது மோதிரத்தை தொலைத்து விடுவோமோ என்று வெண்பாவுக்கு பயமாக இருந்தது. அதனால் அவள் அதை உடனே கழற்றி பத்திரமாக தனது ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொண்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா என்று கேட்டாள். ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அந்த அசோக் தான் இன்னும் வரல என்று கமலி தலையாட்டினாள். இருவரும் தங்கள் புருவங்களை சுருக்கியபடி யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பிரபாகர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து, அசோக் இன்னும் வரல, அவன் இதுல நடிக்க விருப்பம் இல்லன்னு நினைக்கிறேன். நீ அவன் கூட ஹோட்டலுக்கு வரல அப்படிங்கறதுக்காக அவன் பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். ஆனா நீ அதுக்காக டென்ஷன் ஆக வேணாம் வெண்பா. டைரக்டருக்கு இந்த மாதிரி டயத்தை கீப் அப் பண்ணாம அலட்சியமா இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. ஐ திங்க் அநேகமா அவர் அந்த அசோக்க மாத்திட்டு அவனுக்கு பதிலா வேற யாராவது நடிக்க வைப்பாருன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் பிரபாகர். ஆண் நடிகர் இல்லாம நாம எப்படி ஷூட் பண்றது என்று வெண்பா கேள்வி எழுப்பினாள். அந்த அசோக் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் அதப்படி நடக்கல என்ற பிரபாகரை பார்த்த வெண்பாவுக்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. பிரபாகர், எனக்கு ஒரு ஐடியா என்றாள். சொல்லு வெண்பா என்றான் பிரபாகர். அசோக் தற்போது சென்னையில் இருக்கும் உள்ள மிகப்பெரிய ஜிம்ல தீவிரமா ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான். அவனது மேனேஜர் தனது போனுடன் அவனை அணுகி, அசோக், நாம இப்ப உடனே ஷூட்டிங்க்கு போயாகணும். இந்த டைரக்டர் கொஞ்சம் சிடுமூஞ்சி. அவர் டைமுக்கு நாம போகலன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் கண்ணா பின்னான்னு கத்துவாரு என்று பதற்றத்துடன் புருவங்களை உயர்த்தி கூறினான். அந்த ஆளு டென்ஷன் ஆனா எனக்கு என்ன? நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி எங்க அப்பா அந்த ஆளு மூஞ்சில பணத்தை தூக்கி வீசினா அந்த ஆளு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாலாட்டிக்கிட்டு நிப்பாரு என்று அசோக் தெனாவட்டாக கேலி செய்தான். பின்னர் அவன், அன்னைக்கு ஹோட்டலுக்கு வராம எனக்கு டிம்கி கொடுத்த அந்த வெண்பா கொஞ்ச நேரம் தவிக்கட்டும், அப்ப அவளுக்கு புத்தி வரும். அன்னைக்கு ஏண்டா அசோக்க பாக்காம போனோன்னு அவன் நொந்து போகணும். அவ இந்த ஃபீல்ட்ல இனிமே இருக்கணும்னா என்ன மாதிரி ஆளுங்களை இனிமேலாவது பகைச்சிக்க கூடாதுன்னு அப்பதான் அவளுக்கு புரியும். நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்ட உடனே வராம இருந்தால இப்ப தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. அப்படின்னா நீங்க நிஜமாவே ஷூட்டிங்கு போக மாட்டீங்களா அசோக் சார் என்று அவனுடைய மேனேஜர் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ள கேட்டான். நான் போமாட்டேன்னு சொன்னேன். ஒரு தடவை சொன்னா உன்னோட காதுல விடாதா? சும்மா நெய்னு எனக்கு எரிச்சல கிளப்பாத என்று கூறிய அசோக் தனது மேனேஜரை பிடித்து தள்ளிவிட்டான். அவனுடைய மேனேஜருக்கு ஜிஎல் நிறுவனத்திற்கு தகவல் சொல்வதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. ஜிஎல் நிறுவனம் டைரக்டர் ராஜ்கிரனிடம் இந்த செய்தியை தெரிவித்தது. டைரக்டருக்கு அடுத்தடுத்து வேலை இருந்தது. இன்று ஒரு நாள் மட்டுமே அவருக்கு ஓய்விருந்தது. அவரால் அசோக்கிற்காக காத்திருக்க முடியாது. எனவே அவர் ஜிஎல் நிறுவனத்தை நேராக அழைத்து, ஒன்னு நீங்க அசோக்குக்கு பதிலா வேற யாராவது நடிக்க வைங்க, இல்லனா நீங்க எனக்கு பதிலா வேற யாராவது டைரக்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு என்று அவர் தன் முடிவை தெரிவித்தார். நீங்க சொல்றது சரிதான் டைரக்டர் சார், ஆனா அசோக்கோட அப்பாவை நினைச்சாதான் என்று தயங்கினார் ஜிஎல் பிராண்டின் விளம்பரத்துறை இயக்குனர். அவனோட அப்பா யாருன்னு பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. அவன் இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வரலனா உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் தவிர வேற வழி இல்ல என்றார் டைரக்டர் ராஜ்கிரண். ஜிஎல் நிறுவனத்தின் விளம்பரத்துறை இயக்குனர் இந்த செய்தியை அசோக்கின் மேனேஜருக்கு அனுப்பியது. ஆனால் அசோக் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஆள் என்ன பெரிய இவனா? அந்த வயசான கிழவன் டைரக்ட் பண்ண வேணாம், அவனை வேணான்னு ஓட சொல்லு. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் என்ன பயமுறுத்துறானா? இனிமே அந்த ஆளோட படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடு. அப்படி இல்லனா எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ஆளை நான் ஃபீல்ல இருந்தே தூக்க சொல்லிடுவேன் என்று கத்தினான் அசோக். ஓகே சார்,
நீங்க ஷூட்டிங்க்கு போங்க, விருப்பம் இல்லனா பரவாயில்ல, நான் ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சுடுறேன் என்று மேனேஜர் பணிவாக கூறினான். அதனால் அவனது மேனேஜர் GL நிறுவனத்திற்கு கால் செய்து அசோக்கிற்கு உடல்நிலை சரியில்லை என்றும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் இன்னொரு நாள் ஷூட்டிங்கை வைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தான். இதை கேட்டதும் டைரக்டர் ராஜ்கிரனுக்கு சுர் என்று கோபம் வந்தது. அவர் கோபத்தில் தனது போனை தூக்கி வீசினார். என்ன தைரியம் இருந்தா அவன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பான்? 2-3 படத்துல தான் இவன் நடிச்சிருக்கான், அதுக்குள்ள இவனுக்கு இவ்ளோ தலகணமா? நேத்து வந்து சுண்டக்கா பையன் இவனுக்காக நான் இன்னொரு நாள் வந்து டைரக்ட் பண்ணணுமா? இவன் மனசுல தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு நினைப்பு. அவனுக்கு பதிலா உடனே வேற யாராவது கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கே இந்த விளம்பரத்தை எடுத்தாகணும் என்று கோபமாக கத்தினார் அவர். ஆனா டைரக்டர் சார், திடீர்னு வெண்பாவுக்கு மேட்சிங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட நாம இப்ப எங்க போய் தேடுறது? அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சாலும் அவரோட ஷெட்யூல் இப்ப எப்படி இருக்கும்னு தெரியலையே. நாம ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க கூடாது? நான் அந்த அசோக்குக்கு திரும்பவும் ஒரு தடவை கால் பண்ணி பாக்குறேன் என்று GL நிறுவனத்தின் விளம்பர இயக்குனர் ராஜ்கிரனிடம் பேச்சுவார்த்தை நடத்த தன்னால சிறந்த முயற்சியை மேற்கொண்டார். அந்த அசோக்கோட அப்பா பெரிய ஆளு, அவர் நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு என்று இயக்குனர் கொஞ்சம் கவலையுடன் கூறினார். டைரக்டர் ராஜ்கிரனுக்கு இயக்குனரின் பயம் புரிந்தது. அவரும் ஒரு கணம் யோசித்து பார்த்தார். பின்னர் அவர் தனது கைகளை தனது பேண்ட் பாக்கெட்டிற்குள் விட்டுக்கொண்டு, ஓகே அப்படின்னா நீங்க அவனுக்கு திரும்பவும் கால் பண்ணி பாருங்க என்று பல்லை கடித்து கொண்டு தலையசைத்தார். அந்த விளம்பரத்துறை இயக்குனர் பெருமூச்சு விட்டு லேசாக புன்னகைத்தார். பின்னர் உடனே திரும்பி தனது போனை எடுத்து மீண்டும் அசோக்கிற்கு கால் செய்தார். ஆனால் அவருக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, இன்றும் ஷூட்டிங்க்கு வர முடியாது என்பதுதான். உங்களுக்கே தெரியும், இப்ப கொஞ்ச நாளா அசோக் ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ரொம்ப டயர்டா இருக்காரு. அவருக்கு வயிறு சரியில்லை. அதனால அவர் கொஞ்ச நாளா ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆகி இருந்தாரு. நீங்க அவரை வச்சு ஷூட்டிங் பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்று அசோக்கின் மேனேஜர் கூறினான். தயவு செஞ்சு நீங்க எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. அசோக் எதனால ஷூட்டிங் வரமாட்டேங்கிறாரு? அவருக்கு இங்க ஏதாவது குறையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்ணிடுறோம் என்று விளம்பரத்துறை இயக்குனர் தனது தொலைபேசியை ரகசியமாக மூடியபடி பணிவாக பேசினார். அப்படியா? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அசோக் இந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிற நிலைமையில அவரோட உடல்நிலை நல்லா இல்ல. 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் வெண்பாவுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணி ஏமாந்து போயிட்டாரு. அதனாலதான் அவரோட மூட் அவுட் ஆகி அவர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு என்று கூறினான் அசோக்கின் மேனேஜர். விளம்பரத்துறை இயக்குனர் உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டார். அசோக் இப்போது வெண்பாவின் மீது குறிவைத்திருக்கிறான். அவனுடன் நைட் டின்னர் சாப்பிடவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வாறு செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டார். அதுதான் விஷயமா என்று கேட்டார் இயக்குனர். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு அசோக் நினைக்கல. அந்த வெண்பா வந்து அசோக் சார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க அப்படி செஞ்சா நான் அசோக் கிட்ட பேசி அவரை அங்க வர சொல்றேன். இது கூட நீங்க இவ்ளோ தூரம் கேட்டுக்கிட்டதுக்காக தான் நான் சொன்னேன் என்று கூறிய அசோக்கின் மேனேஜர் தன்னுடைய போனை கட் செய்தான். எனது அசோக் வெண்பாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுவான். அப்புறம் அவன் தன் கூட சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிட கூப்பிடுவான். அப்புறம் அவன் தன் கூட ஒரு நைட் படுத்துக்க சொல்லுவான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இத போய் நான் எப்படி வெண்பா கிட்ட சொல்லுவேன் என்று தன்னுடைய தலையை பிடித்து கொண்டார் இயக்குனர். அசோக் திடீரென்று இவ்வளவு ஆணவத்துடன் நடந்து கொள்வான் என்று அவர் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. இது போன்ற ஒரு விஷயத்தை அவர் எப்படி வெண்பாவிடம் சொல்வது என்று தயங்கினார். ஆனாலும் அவருக்கு இப்போது வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. அவர் வெண்பாவிடம் சொல்ல முடிவு செய்தார். வெண்பா அவனுடன் சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிடல, அவ்வளவுதான். அதுக்காகவா இவன் எப்படி நடந்துக்குவான் என்று அவர் மனதுக்குள் கேள்வி எழுந்தது. அவர்களின் விரிவான உரையாடலுக்கு பிறகு இயக்குனர் தனது போனை கட் செய்துவிட்டு டைரக்டர் ராஜ்கிரனிடம் திரும்பி, டைரக்டர் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வெண்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பிளீஸ் என்று கேட்டார். தேவையில்ல, அசோக்கு பதிலா வேற ஒருத்தர் நடிக்க வைக்கலாம் என்று ராஜ்கிரண் முகத்தில் அடித்தார் போல் கூறினார். பின்னர் அவர், நீங்க இவ்ளோ நேரம் பேசுறத நானும் தான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த அசோக் எப்பவுமே பொண்ணுங்க கிட்ட மோசமா தான் நடந்துக்குவான். வெண்பா அவன் கூட நைட் டின்னர் போக விரும்பாததுல இருந்தே அவனோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணிக்க விரும்பலன்னு எனக்கு புரியுது. இதுல இருந்து அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு எனக்கு புரியுது. அதே மாதிரி அந்த அசோக் எவ்வளவு பொறுக்கினும் தெரியுது. அவனே வந்தாலும் நான் இனிமே அவனை வச்சு இந்த விளம்பரத்தை எடுக்க மாட்டேன். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவங்க அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க அவங்க அப்பாவை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அவ அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? அவளுக்கு ஹோட்டலுக்கு போக விருப்பம் இல்ல, அதனால அவ போகல.
ஆனா அதுக்காக அவ எல்லார் முன்னாடியும் அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர் என்று கடுமையான குரலில் கூறினான் டைரக்டர். டைரக்டர் ராஜ்கிரனுக்கும் அசோக்கிற்கும் இடையில் இப்போது GL நிறுவனத்தின் விளம்பரத்துறை இயக்குனர் மாட்டிக்கொண்டார். கின் வந்ததின் பிரதிநிதி மாட்டிக்கொண்டார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.